இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நமக்கு பக்கத்து தோட்டத்தில் வந்து ஒரே கருவை மண்டி கிடக்கு. ஸோ பெரிய பெரிய மரமாகவே ஆயிடுச்சு. ஸோ நம்மளும் கழிச்சு விட்டுக்கிட்டே தான் வரோம் நம்ம வேலிக்குள்ளே வர்றதை. பட் இருந்தாலும் அது பெரிய மரம் ஆயிடுச்சு இப்போது. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னைக்கு நிறையா காண்டாமிருக வண்டு வருது. ஸோ அதையும் வளர விட மாட்டேங்குது. ஸோ கருவை நார்மலாக எல்லா தண்ணியும் உறிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எதையும் வளர விடாதுன்னு. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது நம்ம கட் பண்ணுற மாதிரி இங்கேருந்தே கட் பண்ணுறதுக்கு ஏதாவது மிஷின்ஸ் இருக்கான்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10-15 ஃபீட் ஹைட்டில் போயிடுச்சு கருவ மரம். பட் இருந்தாலும் அதை வேரோடு எடுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு சில இதெல்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பெட்டை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி லெமன் கொய்யாவுக்கு வந்து கருவை ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் ஆகாதுன்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ 2 மகோகனியும் ஒரு டிம்பருக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே வளர்ந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன் ஃபார்மு. ஸோ அதுக்காக தான் ஆசைப்பட்டு எல்லாமே மரமாக மாற்றி வச்சுருக்கோம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து கொண்டு வரணும் நல்லா.